So வணக்கம் ஜெயந்தி. வணக்கம் சார். Congratulations on your offer Thank on you. cracking the exam. So first வந்து what I wanted to ask was இந்த ஜேர்னி வந்து உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு? வெளியில பார்க்கும்போது it will appear like you have cleared an exam, you are getting a job. பட் அதுக்கு பின்னாடி இருந்த பெயின் அண்ட் எஃபர்ட் அண்ட் தட் லாங் ஜேர்னி வந்து மோஸ்ட் ஆஃப் தம்க்கு வந்து தெரியாது. When did you start this journey and how has this journey been which has led to this particular result? சார் ஆக்சுவலி என்னோட ஜேர்னி யூபிஎஸ்சில இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. 2018ல நான் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணி அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் ஐ கேவ் 3 attempts in யூபிஎஸ்சி அண்ட் எனக்கு ப்ரிலிம்ஸ் கிளிக் ஆகல. அண்ட் நடுவுல கோவிட் வந்ததுனால அது ஒரு சேஞ்ச் ஓவரா இருந்தது. அண்ட் தென் 2021ல வந்த குரூப் 1 நான் கொடுத்தேன். அதுவுமே கிளிக் ஆகிற மாதிரி இருந்தது, மார்ஜின்ல அது கிடைக்கல. அண்ட் குரூப் 2 அதுக்கப்புறம் கால்ஃபர் பண்ணதுனால அதுல வேகன்சிஸும் நிறைய இருந்தது. அதுல சரி சடனா குரூப் 2 கொடுக்கலாமேன்னு ஒரு ஐடியா வந்ததுனால நான் யூபிஎஸ்சில இருந்து அப்படியே டிஎன்பிஎஸ்சிக்கு சேஞ்ச் ஆகி லாஸ்ட் ஒரு 1 monthல தான் நான் குரூப் 2கே ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்தேன். அப்படிதான் என்னோட ஜேர்னி டிஎன்பிஎஸ்சிக்குள்ள வந்துச்சு ஆக்சுவலி. ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்க உங்க சைடும் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து ஒரே வருஷத்துல படிச்சு பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. ஸோ ஃப்ரம் 2018 to 2024 it has taken this time, this journey. So அவங்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? 1 இயர்னாலுமே அதுக்கு பேக் எண்டா ஒர்க் பண்றது ஒரு பேசிக் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனுக்கு சம் டைம் ஆகும் சார். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்ததும் கிளியர் பண்றாங்கன்னா அது இட் டிபெண்ட்ஸ், அவ்வளவுதான். அவங்களோட பேசிக் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா தென் 1 இயர்ல கிளியர் பண்றவங்களும் இருக்காங்க. இன்கேஸ் எதுவுமே எம்டியா இந்த ஃபீல்டுக்குள்ள வராங்க அப்படின்னா இட் டேக் சம் டைம் டு கிராக் த எக்ஸாம்ஸ். Yes sir, இதுதான் வந்து actually again I also feel this is the truth. But again different things are portrayed and even toppers கூட அதெல்லாம் வந்தா அதெல்லாம் பண்ணிடலாம், 6 மாசத்துல பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. அவங்களோட ஸ்கூலிங் எஜுகேஷன்ஸ் கொஞ்சம் டீப்பா ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா வச்சிருக்கலாம் மேபி. அதுவும் ஒரு பேசிக் ரீசன் ஆக்சுவலி கிராக் ஆகிறதுக்கு. Added to that I feel there might have been somebody to handhold them at every stage of preparation. டெய்லி யாரா கை பிடிச்சு இதுதான் மெட்டீரியல், இதுதான் புக், இது இப்படிதான் படிக்கணும். மேபி காம்பினேஷன் ஆஃப் ஆல் தட், தேர் ஹார்ட் ஒர்க் அண்ட் எஸ் சம் டைம் லக் ஃபேக்டர், யா. பட் அதர் தேன் தட் இன் ஜெனரல் இந்த டைம் வந்து ஆகுது. It can vary between again 2 years, 3 years, 4 years, even more. Depends on people. So now after the 6 years, when you are looking back and from the day when you started your preparation to now when you're you have the offer in hand, you are about to join. So இதை இப்போல இருந்து உங்களுக்கு பின்னாடி இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு? How do you feel? So throughout the year first starting stageல யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் கிடைக்குமா கிடைக்காதா அந்த ஃபியர் ஃபேக்டர் எல்லாமே இருந்தது. ஆஃப்டர் சம் டைம் ஐ என்ஜாய் த ப்ராசஸ். அதனால எனக்கு இந்த ஹோல் ப்ராசஸுமே எய்தர் குரூப் 2 கிளியர் ஆகுது ஆகல அப்படிங்கும் போது எனக்கு இந்த ப்ரிப்பரேஷன் சாட்டிஸ்ஃபைடா இருந்தது அப்படிங்கிற ஒரு இதைதான் நான் டேக் ஓவரா எடுத்துட்டு போறேன் ஆக்சுவலி. அது திரும்பி பார்க்கும் போது எனக்கு இட் கிவ் சாட்டிஸ்ஃபைட் டு மீ, அவ்வளவுதான் சார். ஸோ இப்போ நீங்க சொல்லும் போது ஒரு யூ டோல்ட் வெரி ஒரு இம்பார்ட்டன்ட் திங் தட் யூ என்ஜாய் ப்ரிப்பரேஷன். எஸ். ஸோ அது வந்து அகைன் அதை கொஞ்சம் விரிவு பண்ணி சொல்லுங்க, பெருசா சொல்லுங்க. பிளஸ் சொல்லிட்டு அது எவ்வளவு முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த குரூப் 2 எய்தராவே யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி ரெண்டுமே இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இந்த எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும், கிராக் பண்ண முடியுமா முடியாதான்ற ஒரு பேசிக் ஃபியர் ஃபேக்டர் இருந்தது. அது அந்த எக்ஸாம் புரிய புரிய அது கிராஜுவலா ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் நம்ம சுத்தி பார்ப்போம்ல, நம்ம என்விரான்மெண்ட், நம்ம சர்க்கிள் கொடுக்குற ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸா இருக்கட்டும், நம்ம மெண்டார் கிட்ட இருந்து வர கமெண்ட்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே கோ த்ரூ பண்ணும்போது இதுதான் ப்ரிப்பரேஷன்ங்கிறது எய்தர் கிளியரிங் எக்ஸாம்ஸ் அப்படி கிடையாது. இன்ஃபேக்ட் அதுவும் ஒரு இதுதான். பட் அதையும் தாண்டி நம்ம இந்த ப்ராசஸை எப்படி கொண்டு போறோம், இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் லாஸ்ட் ஸ்டாண்ட் பையா இருக்கும் அப்படிங்கிறது நான் இந்த ப்ராசஸ்ல நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம். அண்ட் அப்பா ஃபேமிலி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். அதெல்லாம் நம்ம எப்படி டேக் ஓவர் பண்ணி போறோம் அப்படிங்கறதும் இதுல இருந்து நான் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன் ஆக்சுவலி இந்த ப்ராசஸ்ல. I think இதுல இருந்து lot of lessons to take even for life. Yes. So our
சிம்பிளா சொல்லணும், அவள் அடி வாங்கியாச்சு. ஆமா இனி சார். வாட் எவர் கம்ஸ் பாத்துக்கலாம். அதேதான். இதுக்கு மேல இனிமே என்ன யார் இருக்க போகுது? அடிச்சாலும் தாங்க முடியும். Yes. Yes. So right, yeah. Yeah, any serious aspirant, who is putting their heart and soul, they will go through a lot, especially if they are from, family which is not very financially very well off, Yes, sir. and இல்லைன்னா they will struggle. So நீங்க preparation start பண்ணும்போது you started as a full time student. ஆமா சார். ஸோ ஃபுல் டைம் ஸ்டூடெண்டா ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ வருஷம் வந்து ஸ்டூடெண்டாவே இருந்தீங்க? அதுக்கப்புறம் எப்போ யூ ஸ்டார்டட் ஒர்க்கிங்? நான் ஆக்சுவலி நான் குரூப் 2 மெயின்ஸ் கொடுக்குற வரையுமே நான் ஃபுல் டைம் ஸ்டூடெண்டாகவும் இருந்தேன். பட் எனக்கு ஃபினான்ஷியலா டூ வீக். பட் என்ன சப்போர்ட் பண்ற எனக்கு ஃபேமிலி சப்போர்ட்டா இருக்கட்டும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்னோட சுத்தி இருக்க என்விரான்மெண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்ததுனால எனக்கு அந்த கஷ்டம் எனக்கு வந்து வரல. அவங்க பேரியரா இருந்ததுனால எனக்கு அந்த கஷ்டம் தெரியல. ரைட். ஸோ அண்ட் இன்னொன்னு இதுல ஆட் பண்ணணும் என்னன்னா, ஃபினான்ஷியலா ரொம்ப வீக்கா இருந்தாலுமே மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மேரேஜ் சரி பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம், அடுத்த ஸ்டேஜுக்கு தான் மூவ் ஆன் ஆவாங்க. பட் என்னோட ஃபேமிலியில எப்படி நடந்துச்சுன்னா, அவளுக்கு இது ஒரு ஹியூமன் சோர்ஸ் டெவலப்மெண்டா தான் பார்க்க முடியும். ஆக்சுவலி என்னோட கரியருக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ், மேரேஜ்ங்கிறதையும் தாண்டி இதுலதான் இன்வெஸ்ட் பண்ணணும், ஃபினான்ஷியலா இண்டிபெண்டா ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. சோ இப்போ அப்பா என்ன சொல்றாங்க, அப்பா அம்மா? இன்னமும் அவங்க சொல்லிட்டு இருக்கிறது நெக்ஸ்ட் குரூப் 1 பாரு, மத்தத சைமல்டேனியஸா பாத்துக்கலாம் அப்படிங்கறதுல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பட் தே ஆர் ஹாப்பி நவ. எஸ் சார். எஸ். அவங்களுக்கு அடுத்தடுத்து குரூப் 1 அடுத்தது யூபிஎஸ்சி அந்த மாதிரி போயிட்டு இருக்கணுங்கிறது அவங்களோட எய்மும் கூட. Great. So again, among the society where they push for marriage, Yes, sir. you along with your family and parents, they have broken that barrier and told no, இப்படி கூட பண்ணலாம், இப்படி இருக்க முடியும் அப்படின்னு. Again, special congratulations to your family for supporting you through this. So let's say நீங்க வந்து உங்க டே வந்து எப்படி போகும்? How do you plan your day? Okay. எவ்வளவு நேரம் படிப்பீங்க? பிரேக்ஸ், மென்டலி சேனா இருக்கிறதுக்கு வேற என்ன பண்ணுவீங்க? ஓகே ஃபர்ஸ்ட் நான் வந்து ஏர்லி மார்னிங் படிக்கிறது தான் என்னோட ஹேபிட். ஆக்சுவலி ஃப்ரம் சைல்ட்ஹுட்ல இருந்து அது ஒரு ஹேபிட்டாவே பழகிடுச்சு. ஸோ ஏர்லி மார்னிங் எய்தர் 5, இட் டிபெண்ட்ஸ், சம்டைம்ஸ் 5 o'clock or 6 o'clock, இட் டிபெண்ட்ஸ் ஆகும். பட் மோர் ஓவர் 5 o'clock அதுல இருந்து போகும். அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வர ஒரு ஷெட்யூல் போகும். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன பிரேக். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து லஞ்ச் வர ஒரு ஸ்டடி டைம். அண்ட் லஞ்சுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ, ஒரு சின்ன நேப் டைம். ஆக்சுவலி தென் ஈவினிங் தான் திரும்ப நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். ஈவினிங்ல இருந்து நைட்டு 10:30 அதோட நான் ஃபுல் க்ளோஸ் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் ஸ்லீப்பிங் டைம் தான். எனக்கு பேசிக்கா என்னோட ப்ரிப்பரேஷன்ல நான் நல்லா தூங்குவேன். ஆக்சுவலி 8 hours ஆஃப் ஸ்லீப் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்னோட ஓவரால் டேவையே ஒரு பிளசண்டா வச்சிருக்கும் அப்படிங்கிறதுனால. எனக்கு இன்கேஸ் சடன் ஏதாவது டிப்ரெஷனா இருந்ததோ இல்ல ஏதாவது இஷ்யூஸ் அப்படின்னாலுமே தூங்கிடுவேன். அதுதான் எனக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்கும். மத்த எந்த ஆக்டிவிட்டிஸ், போன் எடுத்து ஏதாவது வீடியோஸோ காமெடிஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நல்லா தூங்கிடுவேன். இதுதான் எனக்கு பெரிய ரிலீஃப் கொடுக்கும். மைண்டும் கொஞ்சம் செட்டில்டா இருக்கும் ஆக்சுவலி எனக்கு. ஓகே, இப்போ நீங்க படிக்கிறதுனா அது ஆவரேஜா ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் படிப்பீங்க? Let's say 8 hours or 7 hours. So sometimes it 8 hours. To extent போற எக்ஸாம்க்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரெஷர் அப்பா ஃபீல் பண்ற டைம்ஸ்ல இட் 10 hours கூட போகும். சம்டைம்ஸ் 10 hours போகும். எல்லா நாளும் கிடையாது. பட் எல்லாரும் கிளியர் பண்ணவங்க எல்லாரும் 10 மணி நேரம் படிச்சேன், 12 மணி நேரம் படிச்சேன் அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரெஷர்ஸ்க்கு வரும்போது அது ஒரு டிப்ரெஷனாவே தோணும். அப்படிலாம் கிடையாது. இட் டிபெண்ட்ஸ், ஒவ்வொரு பர்சனோட கெப்பாசிட்டியை பொறுத்து அது வேரி ஆகும். அண்ட் இன்னொன்னு 8 hours தான் படிக்கிறேன் இல்ல 6 hours தான் படிக்கிறேன் அப்படின்னா எவ்வளவு எஃபிஷியன்ட்டா அந்த டைமை யூஸ் பண்ண முடியுங்கிறது ஒண்ணு இருக்கு. ஸோ பிளாங்கா 12 hours உட்காராம 8 hours படிச்சாலும் ஓகே தான், எஃபிஷியன்ட்டா. கிரேட். ஸோ டிஎன்பிசி அப்படின்னு வரும்போது the first thing again, a lot of questions that come is material. Yes sir. So here, even though நம்ம நிறைய சொன்னாலும் சமச்சீர் புக் எடுத்து படிங்க, அதுலதான் கொஸ்டின் வரும்னு சொன்னாலும் என்ன சொன்னாலும் அடுத்த கேள்வி மெட்டீரியல் எப்ப கொடுப்பீங்க இதுதான் வரும். ஸோ எகைன் உங்க சர்க்கிள் ப்ரிப்பரேஷன்லயும் இதை நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கொஸ்டின் அட்ரஸ் பண்ணுங்க. இஸ் இட் மெட்டீரியல் ஆர் இஸ் இட் சமச்சீர்?
or it's a combination of both? நான் மெட்டீரியல் ஃபுல்லா டிபெண்ட் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறதுனால தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் பேசிக் எல்லாத்துக்குமே. ஸோ ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி புக்ஸை ஃபுல்லா கவர் பண்ணிட்டு தென் கோ ஃபார் எனி மெட்டீரியல். ஏதாவது ஒரு ஸ்டாட்டிக் மெட்டீரியல் போகும். எல்லா இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல் இருக்கிற மார்க்கெட்ல இருக்க எல்லா மெட்டீரியலும் வாங்கி படிப்போம்னா அது ஒர்க் ஆகாது. ஆக்சுவலி என்னை பொறுத்தவரை அது எனக்கு ஒர்க் ஆகாது. அண்ட் நான் வந்து ஏதாவது ஒரு ஸ்டாட்டிக் மெட்டீரியலை ப்ரிஃபர் பண்ணிட்டு அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணிட்டு எந்தெந்த பாசிபிள் மெத்தட்ஸ்ல அவங்க கொஸ்டின் கேட்கலாம், எந்தெந்த டாபிக்ஸ்ல இப்போ சிலபஸ் இருக்கு அப்படின்னா அந்த சிலபஸ்ல எவ்வளவு டீப்பா அவங்க கொஸ்டின் கேட்கறாங்கிற அனலைஸ் பண்ணிட்டு நான் கூகுள் பண்ணுவேன் பர்சனலா. எந்த வெப்சைட்னாலும் அபிஷியல் வெப்சைட்டா இருக்கட்டும், இல்ல மினிஸ்ட்ரியல் வெப்சைட், இல்ல பாலிசி நோட்ஸ், இது எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி நானா உட்காந்து ஒர்க் பண்ணுவேன். நான் இப்போ ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் மெட்டீரியல் ஃபாலோ பண்றேன்னா பிளாங்கா அது கூட நான் உட்காந்து ஒர்க் ஆடடா என்னோட ஒர்க் அதுல நிறைய இருக்கும். இப்படிதான் நான் என்னோட ஓன் மெட்டீரியலை நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன் ஆக்சுவலி. ஸோ இது நம்ம இப்போ சப்ஜெக்ட் வைஸா போவோம். So that பார்க்குறவங்க வந்து will be lot of new aspirants so that it can help them. So let's say இப்போ ஹிஸ்டரி அப்படின்னு எடுத்தோம்னா சமச்சீர்ல என்ன பண்ணீங்க, எந்தெந்த ஸ்டாண்டர்ட், என்ன புக்கு, வெதர் அண்ட் was there any strategy for each particular subject? For example, நான் எப்படி கேட்கறேன்னா when I used to prepare, நான் ஏன்ஷியன்ட் அண்ட் மிடியல் வந்து நான் நோட்ஸ் வச்சுதான் நான் படிப்பேன் யூபிஎஸ்சி, பிகாஸ் த புக் இஸ் டூ பிக். அதை படிச்செல்லாம் எக்ஸாம் முன்னாடி முடியாது. I'll have my notes. இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் I used to have some way mix and match. ஸோ அந்த மாதிரி let's start with நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ let's start with history. ஓகே, ஹிஸ்டரி நான் ஏன்ஷியன்ட் மிடிவல்ல கொஞ்சம் வீக் ஆக்சுவலி. நான் பெருசா அதை ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். அண்ட் இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ஸ் தான் நான் அதுக்கு ஃபாலோ பண்ணேன். அண்ட் மாடர்ன் இந்தியாவுக்கு என்சிஆர்டி அண்ட் ஸ்பெக்ட்ரம் இது ரெண்டும் ஃபாலோ பண்ணேன். அண்ட் இது வந்து என்னோட டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்ரேஷனுக்கு ஒரு பேக் அண்ட் சப்போர்ட் கொடுத்தது வந்து என்னோட யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷன் தான். ஜிஎஸ்க்கு ஃபுல்லா நான் அதுல இருந்து தான் நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டு அதை தான் நான் இங்க அப்ளையும் பண்ணேன். அண்ட் டிஎன்பிஎஸ்சி கொடுக்கும் போதுமே நான் தமிழ்நாடு ரிலேட்டட் கொஞ்சம் தான் பார்த்துட்டு போனேன். அண்ட் ஜிஎஸ் பேக் சப்போர்ட் கொடுத்தது யூபிஎஸ்சியோட ப்ரிப்ரேஷன் பேஸ் தான் எனக்கு கொடுத்துச்சு. ஸோ அதுல இருந்து பார்க்கும்போது மாடர்ன் இந்தியா எனக்கு ஸ்பெக்ட்ரமும் தமிழ்நாடு ஸ்டேட் புக்ஸும் யூஸ் ஆச்சு. ஓகே, ஜியோகிராஃபி ஜியோகிராஃபிக்கு ஆல்மோஸ்ட் என்சிஆர்டி தான் சார். ஜியோகிராஃபிக்குமே என்சிஆர்டி தான். என்சிஆர்டி தவிர வேற எந்த புக்கும் ரெஃபர் பண்ணல. ஓகே, எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் வந்து ஐ திங்க் சங்கரோட இல்ல சங்கர் கணேஷ் இல்ல சார், சங்கர் கணேஷ் புக் ஆக்சுவலி. ஓகே ஓகே, அண்ட் பாலிட்டி அண்ட் இன்னொன்னு எக்கனாமிக்ஸ்ல இன்னொன்னு என்ன ஆட் பண்ணலாம்னா தமிழ்நாடோட எக்கனாமிக்ஸ் 11th 12th எக்கனாமிக்ஸும் வேல்யூ ஆடடா இருந்தது அதுக்கு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்ரேஷனுக்கு. அண்ட் பாலிட்டின்னு வரும்போது ஆல்மோஸ்ட் லக்ஷ்மிகாந்த் அண்ட் டிஎன்பிஎஸ்சியோட டிஎன்எஸ்சிஆர்டியோட 11th 12th எக்கனாமிக்ஸ் அண்ட் பேசிக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபேக்ட்ஸ்க்காக 6th to 10th சிவிக்ஸோட சப்ஜெக்ட்ஸ். ஓகே, let's say in the so far in the new subjects வந்திருக்கு unit 8 unit 9. So what was your strategy for those subjects? ஸோ யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 நான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து அவ்வளோ டைம் கிடையாது. அதனால நான் குரூப் 2க்கு நான் எடுத்ததுமே இங்கிலீஷ் தான், தமிழ் எடுக்கல ஆக்சுவலி. டைம் கன்ஸ்டெயின்னால நான் இங்கிலீஷ் தான் எடுத்தேன். ஸோ யூனிட் 8க்குன்னு வரும்போது நான் தமிழ் பாட்டை ஸ்கிப் பண்ணிட்டேன் ஆக்சுவலி சொல்ல போனா. அதுல திருக்குறள் மட்டும் படிச்சிருந்தேன். அண்ட் அதுல தமிழ் பாட்டுல யூனிட் 8ல இருக்க ஹிஸ்டரி வந்து நான் ஃபுல்லா கவர் பண்ணியிருந்தேன். அண்ட் யூனிட் 9 வரும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் பேசிஸ்ல நான் தமிழ்நாடு ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தேன். அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதுனால எனக்கு யூபிஎஸ்சி பேக் எண்ட் கொஞ்சம் ஹெல்ப்பா இருந்துச்சு. ஓகே, இப்போ தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ்னா அது எங்க ஃபாலோ பண்ணுவீங்க? மினிஸ்ட்ரியல் வெப்சைட் டிபார்ட்மெண்டோட பாலிசி நோட்ஸ் சார். ஓகே, எங்க வேர் கேன் an aspirant find that in the department? தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்லயே இட்ஸ் அவைலபிள். ஓகே, இல்ல யூனிட் 9க்கு ஏதாவது ஒரு ஸ்டாட்டிக் இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல் ஃபாலோ பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுமே தவிர பிளாங்கா அதை மட்டுமே படிச்சுட்டு போனா ஒர்க் ஆகாது. So தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வேர் should they search?
ஸோ பாலிசி நோட்ஸ்னு போட்டாலே வரும் ஆக்சுவலி தமிழ்நாடு பாலிசி நோட்ஸ் போட்டா ஓகே டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் வெப்சைட்லயே அவைலபிளா இருக்கும். ஓகே. ஸோ அது எவ்வளவு பெரிய டாக்குமெண்ட்? இஸ் இட் அ வெரி பிக் டாக்குமெண்ட்? எவ்வளவு நாள் ஆகும் படிக்க? இல்ல அதுல இருந்து நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறது தான். ஒரு 300 to 400 பேஜஸ் மேல இருக்கும் சார். எல்லா வெப்சைட்டோட எல்லா டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட்ஸும் படிக்க தேவையில்ல. உமன் அண்ட் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அந்த பாலிசி நோட் அது எல்லாத்தையும் மேக்ஸிமம் ரெஃபர் பண்ற மாதிரி. அண்ட் தமிழ்நாடு பட்ஜெட், அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் ரிலீஸ் பண்ணாங்க, அது ரிலேட்டடா இன்னும் டீப்பா போகும். ஓகே. ஸோ what else subjects have we missed for group 2? ஆண்டா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நியூஸ் பேப்பர்ஸ் மஸ்ட் சார். ஆக்சுவலி நியூஸ் பேப்பர்ஸ்ல இருந்து அதுல இருந்து அண்ட் நியூஸ் பேப்பர்ல பார்த்தது அண்ட் அஃபிஷியல் வெப்சைட்ல போய் ரெஃபர் பண்ணா இன்னும் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்படிதான் கரண்ட் அஃபேர்ஸை கொண்டு போகணும். அண்ட் மோர் ஓவர் அவ்வளவுதான். எல்லா சப்ஜெக்ட்கான பேஸ் வந்து டிஎன்எஸ்சிஆர்டி புக்ஸ் தான். அதுல இருந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி நம்ம இன்னும் எவால்வ் பண்ணிக்கிறதுல தான் இருக்கு. அண்டர்ஸ்டுட். இப்போ லெட்ஸ் சே இப்போ ஒருத்தர் வந்து லெட்ஸ் டேக் ஜியோகிராஃபி as an எக்ஸாம்பிள். இப்போ ஜியோகிராஃபி இல்ல ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. இப்போ ஒருத்தர் வந்து ஸ்டேட் புக்ஸ் படிக்கிறாங்க, அதாவது சமச்சீர் புக்ஸ் வந்து படிக்கிறாங்க. வாட் எவர் புக்ஸ் இஸ் தேர் ஃப்ரம் லெட்ஸ் சே 6 to 12. Now is there a need for a aspirant to go beyond this? இதை தாண்டி ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் இல்ல இதை தாண்டி போகணுமா? கண்டிப்பா போகணும் சார். ஏன்னா காம்படிஷன் அவ்வளோ இருக்கு. நம்ம எம்டியா புக்கை மட்டுமே பார்த்துட்டு போனா கண்டிப்பா முடியாது. ஓகே. ஸோ இந்த மாதிரி எங்கெங்க போடணும் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்? லெட்ஸ் சே பாலிட்டிக்கல் லக்ஷ்மிகாந்த்னு சொல்லலாம். ஓகே, தட்ஸ் ஆல்மோஸ்ட் அ ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல். ஐ எம் ஆஸ்கிங் யூ, ஓகே நீங்க தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி வாட் அதர் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் உங்க விச் ஹெல்ப் யூ இன் யோர் ப்ரிப்பரேஷன்? ஓகே. மார்க்கெட் அவைலபிள் எனி இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல் சார். நான் வந்து ஸ்டாட்டிக்கா ஒரு இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல் ஃபாலோ பண்ணுவேன் அப்படி கிடையாது. நான் இருக்க மெட்டீரியல்ல எனக்கு எது பெட்டரா இருக்கு, என்னோட கன்வீனியன்ஸ்க்கு எது பெட்டரோ நான் அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எனக்கு எப்படின்னா ஒரு டாபிக் இருக்குன்னா எனக்கு அந்த டாபிக் மட்டும் போதும். மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் பிப்லையோ இல்ல கவர்மெண்ட் வெப்சைட் இல்ல அதனுடைய அபிஷியல் வெப்சைட்லயோ நான் போய் ரெஃபர் பண்ணிப்பேன். இல்ல ஆடடா இல்ல நியூஸ் பேப்பர்ல இருந்துச்சுன்னா நான் அதுல இருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துப்பேன். இப்படிதான் நான் என்னோட இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவேன்.